students, due to lack of current problem in our school, fast 3 days நம்ம கிளாஸ் கட் பண்ணியிருந்தோம்னு நினைக்கிறேன். கடந்த 3 நாளாக கிளாஸ் கட் பண்ணியிருந்தோம். இந்த கரண்ட் ப்ராப்ளத்தினால கிளாஸ் கண்டினியூ பண்ண முடியலை. இந்த பேப்பர்ஸ் எல்லாம் ஒரு சில பேர் கொடுத்துருந்தீங்க, வேலை பண்ணி கொடுத்துருந்தேன். அதில் சார் நான் நல்லா எழுதியிருந்தேன், எனக்கு மார்க் இல்லை அப்படின்னு. அவங்க நல்லா எழுதியிருந்தேன்னா எந்த மாதிரி நல்லா எழுதிருந்தீங்கன்னு எனக்கு தெரியலை. அதில் கரெக்ஷன் பண்ணியிருக்கேன். வராத பேப்பர்ஸ் இருந்துச்சுன்னா பேரண்ட் வந்து வாங்கிக்கோங்க. கிராமரில் யாருமே எதையுமே அட்டன் பண்ணலை. நீங்கள் பாட்டுக்கு ஏதோ ஒரு பாராகிராஃப் கொஸ்டின் ஆன்சர் நம்ம எழுதுனதை வச்சு நம்ம நல்லா எழுதியிருக்கேங்கிற முடிவுக்கு வரவே கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம், என்ன பண்ணியிருக்கோம், கிராமர் கரெக்டாக பண்ணியிருக்கோமா, அந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் எழுதியிருக்கோமான்னு பாருங்கள். இந்த ஃபாஸ்ட்டு கண்டினியூஸ் முடிஞ்சதுக்கு பிறகு நான் அந்த கொஸ்டின் ஆன்சருக்கான அந்த கீயை உங்களுக்கு சொல்கிறேன். பட் முதல்ல நீங்கள் டே பை டே ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணணும். நம்ம சரியாக பண்ணியிருக்கோம். நம்மளாம் ஒரு முடிவெடுத்துட்டு உங்களுக்கு மார்க்கை குறைக்கணுங்கிற அவசியம்னா எனக்கு இல்லை. பட் நீங்கள் நல்ல மதிப்பெண் வாங்கணுங்கிறது தான் எங்களுடைய எய்ம். அதனால் நான் சொல்கிறது கொஞ்சம் ஃபாலோ பண்ணி. ஏன்னா 2 வருஷமாக 10th படிக்கிறீங்க, பாராகிராஃப் ஒழுங்காக எழுதுறதில்ல. கொஸ்டின் ஆன்சர் நீங்கள் என்னமோ எழுதுறீங்க, பாராகிராஃப் இன்கம்ப்ளீட்டாக எழுதுறீங்க. எழுத வேணாம்னு சொல்லலை. அது வித்தவுட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். while writing any other sentence you have to write without spelling mistake. அந்த மாதிரி எழுதுனா தான் நம்ம கரெக்டாக இருக்கும். நம்ம அந்த மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் இருக்கிற ஒரு சில ப்ராப்ளங்கள் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு மார்க் குறைஞ்சிருக்க தவிர எல்லாம் நல்லா பண்ணியிருக்கீங்க. இன்னும் ஒரு கிளாரிட்டி வரணும். ஒரு டெஸ்ட்டு தானே, போக போக எல்லாம் சரியாயிடும். ஃபீல் பண்ணாதீங்க. மார்க் கம்மி அப்படிங்கிறது மார்க் யாருக்கும் கம்மியெல்லாம் போடலை. நல்லா எழுதிருக்கவங்களுக்கு நல்ல மதிப்பெண் வந்திருக்கும். ஒரு சில பேர் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. 47 எடுத்திருக்காங்க, 49 எடுத்திருக்காங்க, 50 எடுத்திருக்காங்க. 47 நல்லா பண்ணிடணும். சின்ன சின்ன மிஸ்டேக் கேட்குறாங்க. அப்புறம் சொல்ல சரி சார்னு ஒத்துக்கிறாங்க. நீங்களும் அந்த கீயை வச்சுக்கணும். அந்த கொஸ்டின் பேப்பரை அப்படியே வச்சு என்ன தப்பு பண்ணியிருக்கேன், எந்த இடத்துல ப்ராப்ளமாக இருக்குது. நான் எல்லாம் வேலை பண்ணி பேப்பர் வச்சுருக்கேன். பேப்பர் வாங்க வராதவங்களுக்கு மார்க்கை டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். வாட்ஸ்அப் மூலியமாக டிஸ்பிளே பண்ணுறோம், பார்த்துக்குங்க. ரைட். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ் we have been discussing active voice and passive voice. Already we have learnt 6 tenses completed. Now we are going to discuss present continuous in active voice and passive voice. Already given some exercises for present continuous. Given 2 exercises for present continuous. Right. The whistle is being blown by him. How do we identify the present continuous in active voice and passive voice? Am is or V4 present continuous active voice. Am being, is being, are being, V3 in passive voice present continuous. V4 V1 plus INC V4 without S form. Without S form or INC அது V4 present participle. Right. The whistle is being flown by him. Object pronoun became subject pronoun. He. Am being, is being, are being became am, is, are. Given the subject is third person singular is. V3 becomes V4. And then we can find the V1. We have to find the V1. First we have to find the V1. முதல்ல V4 கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த V3க்கு V1 என்னன்னு பார்க்கணும். ஃப்ளோனுடைய V1 என்னது? ஃப்ளோ, ஃப்ளீ, ஃப்ளோன், ஃப்ளோவிங். ஆல்ரெடி given கொடுத்துருக்கோம். V1, V2, V3, V4 flow. இப்போ first we have to find the V1 form. அந்த V3க்கு V1 ஃபார்ம் என்னன்னு பார்த்துட்டாவே போதும். அந்த V1 ஓட ஐஎன்சி எழுதுனீங்கன்னா V4 அவ்வளோதான். இப்போ என்னது பாருங்க, ஃப்ளோ ப்ளஸ் ஐஎன்சி ஃப்ளோவிங், is flowing. Subject pronoun becomes object pronoun without the receive. In active voice. Right? Next, number 2 கொடுத்துருங்க. Already given the same exercises. அது ஒரு சின்ன டவுட் அதில் இருந்துச்சு.
நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஒமிட் தீஸ் வேர்ட்ஸ் இன் பேசிவ் வாய்ஸ் அப்படின்னு ஒரு 2-3 சென்டென்ஸ்லேயே கொடுத்துருக்கோம். சம்ஒன் சம்படி these words are positive statement, positive subject. No one nobody negative subject. nobody நோன்னா யாருமே இல்லைன்னு ஒருத்தருமே இல்லை அப்படின்னா. சம்படி சம்மன்னா யாரோ ஒருத்தங்க அப்படின்னா. இதில் ஒரு நாட் போடாமல் விட்டுட்டேன். at the same time we have to send, அதை உடனே அனுப்பியிருக்கணும். அப்புறம் ஒரு சில பேர் டவுட் கேட்டாங்க. அதன் பிறகு கரண்ட் இல்லை சார். we send the voice mail at the same sentence. இந்த சென்டென்ஸ்க்கு ஒரு வாய்ஸ் மெயில் அனுப்புகிறேன். நான் அனுப்பியிருக்கேன். ஐ சென்ட் அனுப்பியிருக்கேன். omit these words no one nobody. என்ன ஒன்றும் இல்லை. ஆப்ஜெக்ட் பண்ணணும் became subject பண்ணணும். the novel am is or became, am being is being or being. the novel third person plural they are being. already given the subject is third person singular in negative. no one nobody ன்னு வரும்பொழுது use not with the auxiliary verb not. இந்த இடத்துல ஒரு not போட்டுக்கணும். அவ்வளோதான். are not being. the not சேர்க்கணும்னா are being போட்டுருக்கோம். are not being. remove V4 becomes V3. ஆல்ரெடி நம்ம சொன்னது மாதிரி V3க்கு ஃபஸ்ட்டு V1 கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி V4லேருந்து முதல்ல V1 என்ன? remove ing from the main verb. we can get the V1 form. remove the ing from the main verb. main verb உள்ள ing எடுத்துட்டா we can get the V1 form. அந்த V1 ing எடுத்துட்டா borrow உடைய V3 form. the verb is weak verb ed borrowed. are not being borrowed. don't write the agent in passive voice. someone somebody no one nobodyக்கு வந்து passive voice ல agent எழுத வேண்டியதில்லை. from the library. passive voice already கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க. the picture is being drawn by me full stop. it is being sold by me. given two main classes separate sentences. don't use coordinating. இது மாதிரி கொடுத்தோம்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது ஒரு செப்பரேட் சென்டென்ஸாக இருக்கும் பொழுது அதுக்கு ஒரு கோஆர்டினேட்டிங் அண்டுன்னு காமனாக போட்டுக்கிட்டாவே போதும் அப்படின்னு சொன்னேன். அதை யாருமே செய்யலை. அந்த மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் பண்ணியிருக்கீங்க. போன டெஸ்ட்டில் அதுக்கெல்லாம் மார்க் குறைச்சிருப்பேன். அதெல்லாம் பண்ணணும். ஆப்ஜெக்ட் pronoun became subject pronoun I. am being is being or being becomes am is or I am. V3 becomes V4. V3 becomes V4. First we have to find the V1 form. First we have to find V1 form. the drawn உடைய V1 form என்னன்னு பார்க்கணும். draw drawn drawing draw is draw. I am drawing. subject pronoun becomes object pronoun without by this fixer and use coordinating and being sold by me I. am being is being or being am. V3 becomes V4. first we have to find V1 form. V1 form shall sold selling. already given same word. sell plus ing selling. I am selling. subject pronoun becomes subject without by into active voice. I am selling it. நான் அந்த படத்தை வரைந்து கொண்டிருக்கிறேன். மேலும் அதை நான் விற்பனை செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. Nancy is driving a car now. Amisa V4. V4 becomes V3. First we have to find V1 form.
remove the ing from the main verb. Remove ing. We can get V1 form trial. Object pronoun became subject pronoun ek or. Am is or became am being, is being, or being when the subject is there person singular is being tried. D-R-I-D-E. Drive. Drive. Drove. Driven. Drive. Drive only D3 form, driven. D-R-I-V-E-N, driven. He is being driven. Subject pronoun becomes object pronoun with by not see. Now, passive voice. Right. How to use ing with main verb for present participle? ப்ரெசண்ட் பார்ட்டிசிபிளுக்கான மெயின் வெர்புக்கு ஐஎன்சியை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னா given 2 tables, very very important. One table is use ing with the present form except C. End of the letter is E. End of the letter is E. End of the verb. verb-னுடைய கடைசி எழுத்து ஈல முடிஞ்சிருந்தா remove E and then ing. எந்த ஒரு present form வருதோ present form within bracket V1 means without S form IV UDக்கு பக்கத்தில் present tense எழுதும் பாருங்க, அதுதான் root verb, அதான் present form, அதான் without S form. அதோட ing சேர்க்கும்போது ரொம்ப கவனம். அந்த root verb-னுடைய கடைசி எழுத்து end of the letter is ஈல முடிஞ்சிருந்தா ஈங்கிற verb-ஐ எடுத்துட்டு ஈங்கிற லெட்டரை எடுத்துட்டு ing சேர்க்கணும். except C. ஏன்னா given 2 vowels தொடர்ந்து 2 ஈ வர்றதுனால அந்த சியில் மட்டும் ஈ எடுக்காமல் ஈ சேர்க்கணும். மற்ற எந்த ஒரு ரூட் வர்க்குக்கும் V1 ஃபார்முக்கும் வித்தவுட் எஸ் ஃபார்மில் எண்ட் ஆஃப் த லெட்டர் இஸ் ஈல முடிந்திருந்தால் ஃபினிஷிங் ஈ ஆஃப் த வர்புனுடைய இந்த ஃபினிஷிங் வந்து ஈல முடிந்திருந்தால் we have to add ing. First we have to remove E from the main verb present form. அந்த present form verb உள்ள கடைசியில் E எடுத்துட்டு ing சேர்க்கணும். ஒரு விதி. except C. இந்த Cங்கிற verb தவிர அதில் மட்டும் 2 E வர்றதுனால அதில் E எடுக்கக்கூடாது. மற்ற எந்த ஒரு present form verb-ஆக இருந்தாலும் V1 ஃபார்மாக இருந்தாலும் அதில் லாஸ்ட் லெட்டர் ஈல முடிஞ்சால் E எடுத்துட்டு ing போடணும். அடுத்து யூஸ் ing with present form V1. End of the letter is DG, MND, BFL. DG, MND, DG, MND, BFL. And then before DG, MND, BFL. DG, MND, BFLP. End of the letter is the root verb கடைசி எழுத்து given the letters. கொடுக்கப்பட்டிருக்க லெட்டரில் ஏதேனும் ஒரு லெட்டரில் முடிஞ்சிருந்து with vowels உங்களுக்கு AEIOU இதில் ஏதேனும் ஒரு லெட்டருடன் இந்த கடைசி எழுத்துப்படி முடிந்திருந்தால் we have to add another one letter with ing form. We have to another one same letter. அந்த கடைசி எழுத்து என்ன எழுத்தா இருக்கோ அந்த லெட்டரை இன்னொரு லெட்டர் ஆக்கி யூஸ் ஐஎன்ஜியை பயன்படுத்தணும். இது ரொம்ப கவனம். DG, MND, BFLP. End of the letter is given any one letter of root verb-னுடைய இதில் வந்து end of the letter வந்து ஏதாவது ஒன்றில் முடிந்திருந்து அதற்கு முன்னாடி உள்ள லெட்டர் வந்து வவ்வல் லெட்டராக இருந்தால் we have to add another one letter with ing form. Another one letter means same letter.
எண்ட் ஆஃப் த லெட்டர் இஸ் சேம். கடைசி இருக்குது ஜியில் முடிஞ்சிருந்தால் இன்னொரு டி சேர்க்கணும். ஜினா ஜி, எம்னா எம், என்னா என்டி, இது மாதிரி வரக்கூடிய இது ரொம்ப கவனம். பெக்கிங் அப்படின்னு ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கலேன். பெக் ஜி இருக்குது முன்னாடி ஓப்பன் என்ன பெக் இப்படிதானே போடுது. V2 V3 பையன் செய்யும்போது என்ன பண்ணணும்? பெக்கிங் ஜி டபுள் லெட்டர் அண்டு தான் ஐஎன்ஜி பெக்கிங். இது மாதிரி வரக்கூடிய எந்த லெட்டராக இருந்தாலும் இந்த ரெண்டு எக்ஸப்ட் டூ ரூல்ஸ் அண்டு த நாட் ஐஎன்ஜி வித் ரூல் வரும். எக்ஸப்ட் 2 டேபிள்ஸ், இந்த 2 டேபிள்ஸை தவிர்த்து வேறு எந்த எழுத்தில் முடிஞ்சாலும் காமனாக ஐஎன்ஜி போட்டால் போதும். இந்த ரூல்ஸையும் பார்க்கணும். இது ரொம்ப கவனம். என்ன ஈயில் முடிந்தால் ஈ எடுத்துகிட்டு ஐஎன் சேர்க்கணும். டிஜிஇஎம்என்டி பிஎஃப்எல்பி இவன் த லெட்டர்ஸ் இன் எனி ஒன் ஃபார்ம், ஏதாவது ஒன்று ஒரு ஃபார்மில் ஏதாவது ஒரு லெட்டர் வந்திருந்தால் அண்டு த நாட் ஐஎன்சி சேர்க்கணும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? If you have any doubt, call me immediately. Thank you all. We will meet again tomorrow.